ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிகே கிரிப்டோ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா RSI வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர்ஸ் நிறையா இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் இருக்கணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா RSIனா என்ன, அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ மார்க்கெட்ஸில் வந்து என்ன மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கலாம், ஸ்விங் ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன மாதிரிலாம் அதை எடுக்கலாம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் கூட நம்ம என்ன மாதிரி இதில் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக தான் இருக்கும், பிகாஸ் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்லாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கல் சார்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதில் பேசிக் எக்ஸாம்பிள்ஸும் சொல்லித்தரேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் RSI வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதே நான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சார்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிளை வந்து இந்த பிக் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிக்கை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கு, லோவர் லோஸ் அண்ட் ஹையர் ஹைஸ் வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நீங்கள் RSI ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் சோல்ட் ரீஜன் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன லெவலில் கீழே உடச்சி பிரேக் பண்ணி போயிருக்கான்னு பாருங்கள். 30 அப்படின்ற லெவலை வந்து உடச்சி கீழே போயிருக்காங்களா. ஸோ இந்த 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து நடந்திருக்கும் அதிகமாக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ட் ரீஜன் நம்ம வந்து 30ன்றது தான் நம்ம ஒரு மேஜர் ஜோனாக வச்சுருப்போம். ஸோ 30 to 20 இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ரூஷியலான லெவல். பிகாஸ் இந்த இடத்துக்குள்ளலாம் இந்த மார்க்கெட்டோட வேவ்ஸ் வந்து வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் ஆனால் அந்த இடத்துல வர்றத நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டாக மேக் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சுனாலே அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா மேலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து நல்லா அக்குமுலேட் பண்ணி ஸ்ட்ராங்காக பை பண்ணிடுவாங்க. மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நடந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா 70ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் பாட் ரீஜன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 70 to 85 ரீஜன், அந்த ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் நடக்கிற செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்க ரீஜன்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு மேலெலாம் வந்து RSI மூவ் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் செல் அவுட் ஆகிட்டு மறுபடி ஒரு டைரக்ஷன் மூவ் வந்து டவுன்வர்ட்ஸில் சேஞ்ச் ஆகும் அதிக சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க ஓவர் பாட் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓவர் பாட் ரீஜனை போய் அது மேலே உடச்சோடனே 70ன்ற லைனை உடச்சி ஒரு 75 இல்லை 76 அந்த மாதிரி போயிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மேலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு டைவர்ஜன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகி 35 வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு இன்னும் கீழே கூட வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஓவர்வியூ. ஒரு RSI வந்து இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அதில் ரொம்ப மோஸ்ட்டாக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்ட் அண்ட் ஓவர் பாட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா RSI டைவர்ஜன்ஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸ்னு 2 இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போகிறேன், ஒரு டியூட்டோரியல் வீடியோவாக. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் சோல்ட் அண்ட் ஓவர் பாட் ரீஜன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ டெக்னிக்கலாக அது எப்படி மூவ் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ வெப்சைட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்பாட் US டாலர்ஸை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வந்து RSI அப்படின்ற ஒரு டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம், கிரிப்டோ மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ஸில் யூஸ் பண்ணலாம், என்ன மார்க்கெட்டில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். RSI வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே சிமிலராக தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே ஓவர் பாட் ஓவர் சோல்ட் ரீஜன்ஸ் தான் அங்கேயும் நடக்கும். ஸோ அதே சார்ட்ஸில் தான் அதுவும் ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம் தான் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணிட்டு வரலாம். ஸோ பேக் டெஸ்டிங் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இதை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து RSI வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதோட லெவல்ஸ் ஃபுல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரீஜன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா RSIயோட மேஜர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 70. ஸோ இந்த ஒரு டாப் லைனில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 69 to 70 அந்த 70 கொடுத்துருக்காங்களா. ஸோ 70ல் ஒரு லைன் போதா. ஸோ அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே வச்சுருக்கு. அப்போனா என்னென்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக போகுது, ஓவர் பாட் ரீஜனாக இருக்குது இது அப்படின்றது தான் அது இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவர் பாட் ரீஜன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு நம்ம ஓகே இது ஓவர் பாட் ரீஜனில் நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து இதில் வந்து நல்ல என்ன ஃப்ரேமில் வச்சுருக்கேன்னு பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணால் டெய்லி டைம் ஃப்ரேம்லையோ இல்லை
4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ அது வந்து என்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக், ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேண்டில்லேருந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக மேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன், செகண்டரி கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காமே நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறது தப்பு. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸோ இது வந்து ஓவர் பாட் ரீஜனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து இது வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் அதே மாதிரி டவுன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது எந்த ரீஜன் வரையும் டவுன் ஆகிருக்கு பாருங்களேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 28 to 29 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு 50 to 53 வரையும் போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணுங்க கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சோல்டு நடந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு பிக் வச்சு கரெக்டாக ஒரு ஓவர் சோல்ட் ரீஜன் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ டீப்பாக வந்திருக்கு பாருங்கள். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 23 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ 23லேருந்து அடுத்து ஒரு புல் பேக் மேலே போயிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 61 போயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவ்வளோ ஒரு பம்ப் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சின்ன என்ட்ரி எடுத்திருந்தாங்க கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கீழே வந்தோம்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 26 மறுபடியும் 26 வரையும் வந்திருக்காங்க. 26 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு 30 கீழே பிரேக் பண்ணிட்டாங்களே. நீங்கள் வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து அடுத்த அப் ட்ரெண்ட் தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட் மூவ் கிரியேட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால டேரெக்டாக மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு ஒரு லெவல் வரையும் கன்சால்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 72 அப்படின்ற ரீஜன் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் கன்சால்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓவர் கன்சால்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். பிகாஸ் RSI வந்து டைவர்ஜன்ஸ் வந்து ஆகிறது வந்து அந்த மாதிரி இடத்துல தான் டைவர்ஜன்ஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரீஜன் பார்க்கணுன்னா ஸோ இந்த ரீஜன் பார்க்கலாம் கைஸ். இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா 30 to 31 வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்துட்டு இந்த ரீஜனுக்கு வந்துட்டு அவங்க வந்து டேரெக்டாக மேலே போயிருக்காங்க பார்த்தீங்களா. டேரெக்டாக ஒரு ஹியூஜ் பம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 74 வரையும் போயிருக்காங்க. 74 வரையும் போயிட்டு இதுதான் வந்து டைவர்ஜன்ஸ்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த டைவர்ஜன்ஸ்க்கு வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். RSIயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ RSI வந்து சீட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இதை. பட் ஆனால் அது வந்து ப்ராப்பர் கிடையாது. அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா RSIயோட டைவர்ஜன்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைவர்ஜன்ஸ் நடந்தாலும் அது வந்து கரெக்டாக கீழே மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அது கீழே தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா RSIயோட மேஜர் இம்பாக்ட். நீங்கள் வந்து RSI வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. நான் என்ன ஃப்ரேமில் வச்சிருக்கேன்னு பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் இல்லை 6 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டரான ஆப்ஷன். பிகாஸ் நீங்கள் இதை தாண்டி ஒரு 15 மினிட்ஸ்லையோ 1 ஹவர்லையோ இல்லை 2 ஹவர்லையோ வச்சிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. பிகாஸ் ஒரே ஒரு கேண்டில் ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். ஸோ ஒரு கேண்டில் மேலே போகும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அக்குமுலேஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க, ட்ரேட் வந்து ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா BTC தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா BTC சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்களா, RSI 17 இங்கே வந்திருக்கு. ஸோ 17 நான் என்ன சொல்லியிருந்தேன், 30 to 25 to 30 இல்லை 25 இல்லை 20 இந்த ரீஜனுக்குள்ளே இருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர் சோல்ட் ரீஜன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புல் பேக் தேவை. ஸோ நான் அந்த வீக்லி அப்டேட் வீடியோலேயே அதான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் எங்கேயும் மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல டீப்புக்கு வந்திருக்காங்க, 36 நியர்லி வந்திருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான் RSIயோட மூமெண்ட்ஸ். நீங்கள் இதே ஒரு 15 மினிட்ஸ்லையோ இல்லை 1 ஹவர்லையோ வச்சு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு அது யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க, லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் BTC நான் வந்து ஏன் எடுக்க சொல்கிறேன்றது ரீசன் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு BTCயில் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல, நீங்கள் ஒரு ஆல் காயினில் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட்லி BTCயோட சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆல் காயினில் என்ட்ரி எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, சடனாக வந்து கிராஷ் ஆச்சு மார்க்கெட்டு. பட் ஆனால் அதில் ஆல் காயின்ஸில் நீங்கள் ஒரு லாங் பொசிஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபுல்லாமே லிக்விடேஷனாக இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே என்ன இருக்குது, 71 ரீஜன் தொட்டிருக்கு. ஸோ மறுபடியும் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கன்சல்டேட் ஆகிட்டு கூட கீழே வந்து ஓவர் சோல்ட் ரீஜன் வரும். ஸோ அந்த இடத்துக்கு வர வேண்டிய இடத்துல அது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுமே தவிர லாங் பொசிஷன்ஸ் நீங்கள் போகக்கூடாது. இன்கேஸ் இந்த இடத்துல வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சில காயின்ஸில் லாங் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். பிகாஸ் BTC ஒரு ரெக்கவர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 50ஆவது வரும். 50 இந்த
இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுற அளவுக்கு வருன்ற மாதிரியும் சொல்லியிருப்பேன் நான் அந்த வீடியோவில். ஸோ அதளவுக்கு அது வரும். ஸோ அந்த இடத்துல வர பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாமே இந்த பிடிசியை மூவ் பண்ணி பிடிசியை பேஸ் பண்ணி அதெல்லாம் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மூவாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இது தெரியாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து சொல்லிட்டாங்க. பீனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க, ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பாங்க, ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஆர்எஸ்ஐ, நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸை போட்டு லாஸ் தான் பண்ணுவாங்க அதிகமாக. பிகாஸ் ஆர்எஸ்ஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சில டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து கம்ப்ளீட்டாக சீட் பண்ணே சொல்லலாம். பட் ஆனால் அது சீட் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் கன்சல்டேஷனில் தான் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் திடீர்னு ஒரு நியூஸ் இம்பாக்ட் கிரியேட் நல்லா ஆகும், மார்க்கெட் ஒன்று அப்பில் மேலே பம்ப் ஆகும், இல்லை கீழே டம்ப் ஆகும். பட் ஆனால் அதுவும் ஒரு ஃபால்ஸ் ஃபேக் அவுட்டு தான். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன்ஸ் இருக்கையில் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஆர்எஸ்ஐயில் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் வந்து ஓவர் சோல்டுக்கு போயிடுச்சா அப்போ நீங்கள் என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் ஓவர் பாட் போயிடுச்சா அப்போயும் நீங்கள் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்து கன்சால்டேஷன் அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு மூவ் ஆகுன்றதே சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன தெரியுது, 71 வந்து என்ன இருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு என்ட்ரி எடுத்துருக்கீங்க வச்சுக்கோங்க, அடுத்து அவ்வளோ 71 தோட்டுச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் சிம்பிள் காமிச்சிருச்சு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கீழே ஷார்ட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் கேன்சல் ஆகி மறுபடியும் ஒரு ஹியூஜ் பம்ப் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை வந்து நீங்கள் நம்பக்கூடாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைவர்ஜென்ஸ் போட்டு இங்கே ஒரு 60 55 அந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பொசிஷன்ஸ் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். கீழே கம்ப்ளீட்டாக வரும், அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும் மேலே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கன்சால்டேஷன்ஸ், இது எவ்வளோ பெரிய கன்சால்டேஷன்ஸ் பாருங்கள். ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து அவங்களால கம்ப்ளீட்டாக ட்ரேடே பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டம் கிடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதில் மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்எஸ்ஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐக்கு வந்து ஒரு பார்ட் 2 வீடியோவும் போடலான் இருக்கேன். பிகாஸ் அதில் வந்து டைவர்ஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸாக நான் வந்து போடலான் இருக்கேன். அதுக்கு வந்து தனி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போடலான் இருக்கேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் ஆகணும்னு கொண்டு வரும். என்னோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், see you in another video. Bye.